ஒரு 4 நாளோ 5 வருஷத்துக்கு டிசிசி மீட்டிங்கு பெரும்பாலும் நான் வர மாட்டேன். ஆனால் இப்போ ஒரு புது சட்டம் ஒன்று இங்கே ஒரு சர்க்குலர் இருக்காம். அதன்படி அமைச்சர் சொல்லியிருக்கிறார், வந்து உள்ளுக்குள்ள வீடியோ எடுக்க இயலாது, உள்ளுக்கு நடக்கிறது பொதுமக்களுக்கு தெரியக்கூடாது. 2 பேருக்கு வந்து அடிச்ச விஷயம் ஒன்று தர்மபுரத்தில் அடிச்சிருக்கணும் நேவிக்காக. அது சம்பந்தமா நான் இன்றைக்கு வாக்குவாதப்பட்டேன். தாங்கள் தான் இப்போ முக்கியமாக சுமந்திரன் ஐயா தான் தான் இந்த மாங்க விழுந்தேன்னு சொல்லிக்கிறோம். அது மாங்க பழுத்து விழுந்ததுதான் உண்மை. டிசிசி மீட்டிங் போகலாம் உள்ள நடந்த விஷயங்கள் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் இதுதான் கடைசி டிசிசி மீட்டிங்கே இருக்கு நினைக்கிறேன். நான் பாருது இது ஒரு 4 நாளோ 5 வருஷத்துக்கு டிசிசி மீட்டிங்கு பெரும்பாலும் நான் வர மாட்டேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, உள்ளுக்குள்ள நாங்கள் கதைக்கிற விஷயங்களை வந்து வெளியில வீடியோ எடுத்து போடுறதுக்கு வந்து எங்கள் சந்திரசேகர் அமைச்சர் வந்து தடை போட்டிருக்கோம். அதாவது வந்து உள்ளுக்குள்ள நாங்கள் டிசிசி உங்களுக்கு கூட அவன் தெரியும் தானே, அந்த நேரம் எங்களுடைய அமைச்சர் ரக்லசேவானந்தா இருக்கைக்குள்ள கூட உள்ளுக்குள்ள நடக்கிற எல்லாம் வீடியோ வர ஆக்களுடைய வீடியோ வாரது படியாது, இந்த வீடியோ எடுத்து போடுறது. ஆனா இப்போ ஒரு புது சட்டம் ஒன்று இங்கே ஒரு சர்க்குலர் இருக்காம். அதன்படி அமைச்சர் சொல்லியிருக்கிறார், வந்து உள்ளுக்குள்ள வீடியோ எடுக்க இயலாது, உள்ளுக்கு நடக்கிறது பொதுமக்களுக்கு தெரியக்கூடாது. அதை வந்து என்னோட ஸ்ரீதரன் ஐயாவும் கயந்திரமா போனவங்களாம் சொன்னாங்க. அது பிள்ளை அப்படி செய்ய வேண்டாம், வீடியோ வழியால வரணும்னு. ஆனால் நான் நினைக்கிறேன் அது இது நாளைக்கு யாழ்ப்பாண மீட்டிங் வெளியே போவேன். நாளைக்கு மீடியா உள்ளுக்க விடையில்லை என்று சொன்னா நான் நாளைக்கு காலமே போயிருவேன், 9 மணிக்கே திருப்பி போயிருவேன். அது வந்து பெரிய பிள்ளையான விஷயம் என்றால் என்ன கதைக்கிறோம் என்ன முடிவெடுக்கிறோம்ன்றது சிலத்துக்கு தெரியும். அது ஒரு பெரிய பிள்ளையான விஷயம் நினைக்கிறேன். ஆகவே அது உண்டு. 2வது இன்றைய கருத்து அந்த எங்களோட தம்பி ஒரு ஆளுக்கு 2 பேருக்கு வந்து அடிச்ச விஷயம் உண்டு. தர்மபுரத்துல அடிச்சிருக்கணும் அந்த நேவிக்காக. அது சம்பந்தமா நான் இன்றைக்கு வாக்குவாதப்பட்டேன். நான் நேவியோடையும் மற்ற போலீஸ்ல இருக்கிற எஸ்எஸ்பி நினைக்கிறேன் டிவிஷன் எஸ்எஸ்பி வந்து சொல்லியிருக்கார், அந்த சம்பந்தப்பட்ட தம்பியை வந்து தனக்கு முறைப்பாடை கொடுக்க சொல்லி. என்னென்றால் ராமநாதபுரம் ஓஎஸ்சி சொல்ற தனக்கு முறைப்பாடு தேவையில்லை என்று அந்த தம்பி சொல்லி இருக்கிறார். அதாவது தனக்கு முறைப்பாடு வேண்டாம்னு சொல்லி சைன் பண்ணியிருக்கிறார். ஆனால் நான் நினைக்கிறேன் அது ஒரு பொய்யை நினைக்கிறேன். அவர் எஸ்எஸ்பி சொல்லியிருக்காரு, அந்த சம்பந்தப்பட்ட போயை வந்து தங்களுடைய வந்து கழிச்சு முறைப்பாடு வைக்கிறதுக்கு நான் அதில் இன்கொயரி விசாரணையில் நடத்துறேன்னு சொல்லியிருக்கேன். அதோட உள்ளுக்குள்ள என்ன விஷயம் நடக்கிறேன்றதை வெளியால் ஒருத்தரையும் தெரியக்கூடாண்டா. வெளியால வந்து நாங்கள் சொல்றோம்டா எல்லாத்தையுமே நான் ஞாபகம் வச்சு சொல்லி கொண்டிருக்கிறேன். நீங்கள் இதாக கேட்டாதான் பிரியோசனமான ஒன்றுமே கதைப்படையில வளமையான கதை மாதிரி ஏன் வந்தேன் எனக்கு பிரியோசனம் இல்லாது. நான் போனதில் முக்கியமாக அந்த தம்பிக்கு அடிச்சு